என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு மிரண்டு போகின்றபடியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு செய்வினை இருக்கிறது. உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி சுற்றி நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் இந்த செய்வினை செய்தவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த கருப்பனிடத்தில் நீ பல முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்பன் கருப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்வதற்கு யாருக்கு மனம் வருகிறது? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினார்கள் அல்லவா, அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் அவர்களை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு கருப்பன் சொல்கின்றேன், நீ இருக்கின்ற இடத்திலிருந்து 10 அடி தூரத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று. அப்படியானால் இது மிரண்டு போகின்ற செய்திதானே. யாரோ எங்கேயோ இருந்து நமக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்களே என்று நினைக்கும் போது கருப்பன் இதோ இந்த இடத்தில் இருந்துதான் இவர்கள் நமக்கு செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டாரே. அப்படியானால் இது யாராக இருக்க முடியும்? இவர்கள் எப்படி நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு இந்த செய்வினைகளை எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமாக கேள். நம்முடைய எண்ணங்களுடன் நம்முடைய சிந்தனைகளுடன் நம்மை விட்டு வழி தடுமாறி செல்லும் போது இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு அது சாதகமாக மாறிவிடுகின்றது. அதாவது ஒரு செய்வினை ஒருவரின் உடலுக்குள் நுழைய வேண்டும். அப்படி என்றால் அந்த இடத்தில் அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். யாருடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தவறாகவே நினைக்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஒரு சிறிய செய்வினையாக இருந்தாலும் கூட உடனே அவர்களை சென்று தாக்கிவிடும். ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் கூட அது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்போதும் போல மன மகிழ்ச்சியோடு இங்கிருந்து சென்று விட்டாலே அது போதும். இந்த கருப்பன் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இங்கு அப்படியா நடக்கிறது? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் இந்த கருப்பனுக்கே அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. என் குழந்தையே, உனக்கு இந்த கருப்பன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதனால் நீ இந்த அளவிலானது உன்னுடைய வாழ்க்கையில் தப்பித்து கொண்டிருக்கின்றாய். இந்த அளவிலாவது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து நீ வந்து கொண்டிருக்கின்றாய். இல்லாது போனால் இந்த வாழ்க்கை உன்னையும் பதம் பார்த்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னையும் வேதனைப்படுத்தி இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி பல செய்வினைகளுக்கு ஆளாக்கி இந்த வாழ்க்கை பல நன்மைகளை தொலைத்து விட்டாய் என்பது உண்மைதான். என் குழந்தையே, இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? எல்லோரும் அவ்வளவு சாதாரணமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எதுவும் இங்கு நடக்கவில்லை. யாராலும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகவும் இது எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் செய்வினைகள் என்று சொன்ன உடனேயே என் பிள்ளைக்கு பயம் எங்கிருந்தோ தானே தோற்றிக்கொள்கிறது. என் குழந்தையே, இப்போது இந்த வாழ்க்கையில் தன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் அதிகமாக விட்டுவிடத்தானே நினைக்கின்றாய். என்ன நடந்தது எது நடந்தது என்று யோசித்து இனி செய்த தவறை திருத்திக் கொள்ள ஒருபோதும் நீ நினைக்கவில்லை. நீ என்ன தவறு செய்தாலும் நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே.
நான் உன்னோடு தான் இருந்து உனக்கான வெற்றியை எப்போதுமே என் பிள்ளை நீ உறுதி செய்து தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. என் குழந்தையே, இப்போது இந்த கருப்பனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்து கொண்டது. உனக்கு செய்வினைகளை செய்தவருக்கும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கும் வேறு எங்கும் இல்லை, உனக்கு மிகவும் அருகாமையில்தான் இருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் இவர்கள் இப்போது கூட ஏன் சில நிமிடங்களுக்கு முன்பு உன்னிடத்தில் நல்லபடியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள். இவர்களை நீ வெகுளிதனமான இந்த வாழ்க்கையை நம்பி இருக்கின்றாய் என்பதுதான் இந்த கருப்பனுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்து விட்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முதலில் தயாராக இருக்க வேண்டும். யாரும் யாருக்கும் இங்கு இல்லை என்ற வகையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் சரி செய்து கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் வேண்டுமென்று உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுப்பதற்கு மட்டும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்கும், எந்த இடத்தில் உன்னை பழிவாங்கலாம், எந்த இடத்தில் உன்னை இப்படியே நிற்க வைத்து விடலாம் என்பதை தான் இந்த கருப்பன் முன்னிலையில் இவர்கள் எல்லோருமே எதிர்பார்க்க சென்றிருக்கிறார்கள். அதாவது நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் சற்று புரிகிறதா என்று பார். என் குழந்தையே, செய்வினைகளை செய்திருந்தவர்கள் எப்போதுமே ஒரு பொருளை வைத்தோ அல்லது மந்திர ஜலங்களை வைத்து கொண்டோ உனக்கு அதனை செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவர்கள் பேசுகின்ற வார்த்தையிலே உனக்கு செய்வினைகளை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று எப்படி யோசிக்கின்றாயா? என் குழந்தையே, நம்மோடு நேர்மையான எண்ணத்தோடு ஒருவர் பேசும்போது நமக்கும் நேர்மையான சிந்தனைகள் வர தொடங்கிவிடும். நேர்மையான எண்ணங்களோடு பேசாமல் யார் ஒருவர் எதிர்மறையான எண்ணங்களோடு உன்னோடு பேசுகின்றார்களோ அவர்களின் பேச்சுவார்த்தைகளையும் நீ நம்பி விடுகின்றாய். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் நினைக்கின்றாய். ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை கூறியவர்கள் அல்லவா நீ. வாழ்க்கையில் வாழ்க்கையே பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அல்லவா என்பது எல்லாம் நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு. எந்த இடத்தில் சரியாகி விழுவாய், உன் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிடலாம் என்பதுதான் இவர்களின் எண்ணம். உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையை அழிவினை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் எப்போதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை அவர்கள் தந்துவிட எண்ணாமல் எல்லா சூழ்ச்சிகளையும் உன்னை காயப்படுத்துவதற்கு துணிந்து விட்டார்கள். உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற இவர் எப்போதும் உன்னை அழிபாதையே தன்னுடைய மிகப்பெரிய வேலையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தனக்குள் கங்கணம் கட்டி கொண்டே சுற்றி திரிகின்றவள். ஆனால் வெளியில் நடிப்பு என்று சொல்வது போலதான் உன்னிடத்தில் பேசும் போதும் சரி, உன்னிடம் சொல்லும் போதும் சரி, ஒவ்வொரு கேள்விக்கும் உனக்கு பதில் சொல்லும் போதும் சரி, எல்லா விஷயங்களுமே சரியாக செய்கிறார் என்பதை நீ எப்போதுமே மறந்து விடாதே. எல்லா செய்திகளுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி மிகுதியான வேதனைப்படுத்தியது என்பதை மறந்து விடாதே. அருகில் இருந்து கொண்டே வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு கண்முன்னால் தவறாகவே சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்போதுமே என் பிள்ளையே மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பாய். ஆனால் உனக்கு நல்லதை நினைக்க இங்கு யாரும் இல்லை என்பதை மறந்து விடாதே. வேண்டுமென்றே இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுக்க இவர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? இந்த கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எப்போதும் இந்த மனிதரிடத்தில் நீ தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்குள் வளர்த்து கொண்டிருக்காமல் நீ
பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. செய்வினை செய்தவளை எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா? நான் அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். சரியாக உன் அப்பன் நான் சொல்கிறேன். ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னிடத்தில் பேசும்போதே அவளின் முகப்பார்வைகளை சற்று கவனித்துப் பார். எந்த இடத்தில் உன்னை கவிழ்க்கலாம், எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை அளிக்கலாம், எப்போதும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இவள் சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாள். உன்னை சுற்றி வந்து இவள் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை தான் கொடுக்கின்றது. ஆனால் நீ அவளிடத்தில் எப்போதும் சென்று பேசிப்பார். உன்னிடத்தில் மிகுந்த இனிமையாக பேசுவாள். ஆனால் இவளை கண்டுபிடிப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கிறேன். அப்படி என்ன தெரியுமா? பேசுகின்ற வார்த்தைகளில் இனிமை இருக்கும். அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்ற ஆர்வமும் இருக்கும். உனக்கு எதுவும் நல்லது நடந்து விடுமா என்கின்ற பயம் அவள் கண்களில் எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும். பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து நீ உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சோதனைகளையும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது எப்போதும் நன்மைக்குதான். இவர்களை யாரென்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் மறந்து கிடைக்கின்ற ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான். வாழ்க்கையில் எல்லோருமே தவறாக நடக்கிறதே, ஏதோ யாரோ நமக்கு எதையோ செய்து விட்டார்கள் என்று நீ சொல்லும்போது உன்னோடு இருந்து கொண்டே இவர்கள் மற்றவர்களை உனக்கு கை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வார்த்தைகளால் மட்டும்தான் இவர்கள் உனக்கு செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் என்று இந்த கருப்பன் சொல்கின்றேன். தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிற்குள் கொண்டு வந்து தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் புகுத்தி கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் இவர்களை விட்டு வைத்தாய் என் குழந்தையே, உனக்கு தான் நஷ்டம். இவர்களை விட்டு ஒதுங்கியிரு. இல்லை என்றால் இவர்களோடு என் பிள்ளை எப்போதும் கவனமாக இரு. யாரையும் சற்றென்று நம்மால் ஒதுக்கிவிட முடியாது அல்லவா? யாரையும் இந்த வாழ்க்கையில் சற்றென்று நம்மால் காயப்படுத்திவிட முடியாதல்லவா? ஆனால் என் பிள்ளை இவர்களை நீ தவிர்க்கலாம் அல்லது இவர்களை விட்டு விலகி நடக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. எல்லாம் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான பக்குவத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் சொன்னதை அடையாளம் கண்டு கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் பேசுவது என்ன, தேவையோடு பேசுவது என்ன என்பதை இவரிடத்தில் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்துடாதே. அப்பன் சொன்னது போல என் பிள்ளையே, அடுத்தவரின் பலவீனம் என்னவென்பதையும் உணர்ந்து அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் உன்னுடைய பலகீனத்தை உள்ளடக்கி உன்னுடைய எப்போதுமே நீ வெளிப்படுத்த நிச்சயமாக உனக்கு நல்லதே நடந்தே தீரும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் கொடுத்தே தீரும் என்பதை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இப்போது உன் முன்னால் வந்து நிற்கின்ற தருணம். இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்துவிடு. அப்போது வேறு எதுவும் உனக்கு இங்கு தேவையில்லை. நன்றி கெட்ட மனிதர்கள் அடுத்தவர்கள் எப்போதுமே உனக்கு இங்கு தேவையில்லை. துன்பங்களை மட்டும்தான் கொடுக்க நினைப்பார்கள். யாரும் நமக்கு எவ்வளவுதான் செய்தாலும் அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணுவதில்லை. அடுத்தவரின் பலகீனத்தை தனக்கு சாதகமாக்கி அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்து துடிக்கின்ற விஷயங்கள் என்பதை புரிந்து கொள். இந்த கருப்பன் இத்தோடு எதையும் விட்டு விடுவதில்லை. இந்த கருப்பன் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான மனநிறைவையும் நான் ஒன்று சேர உன்னிடத்தில் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்போதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை
10 அடி தூரத்தில் இவர்கள் இருந்தால் என்ன, இவர்களை எல்லாம் உன்னால் வெளிப்படுத்த முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.